ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் புனிதமான நேரமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மற்றும் பின் உள்ள 1.5 மணி நேரம் சிவபெருமானை வழிபடுவது பிரதோஷ காலமாகும். பிரதோஷம் என்ற சொல் தோஷங்கள் நீங்கும் நேரம் என்பது பொருள். பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டு நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்து வந்தால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்படுகின்றது. வேலூர் மாவட்டம் மேல்மணவூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டினை நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் மேல்மணூர் கிராமத்தில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாட்சி செய்யும் அருள்மிகு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் இந்த பிரதோஷ நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. முதலில் அம்மனுக்கு அபிஷேகமும் பின் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டு
பின் வெளி பிரகாரத்தில் கொடிமரத்தின் கீழ் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் கொடிமரத்துக்கு முன் அமைந்துள்ள சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு மேல் அமைந்திருக்கும் மரகத லிங்கத்திற்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன.
பின்னர் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.
இருளில் பருதிய வந்து பழகினை ஊட்டிடுவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி பவானி விசாலாட்சி. ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி. ஜெய ஜெய ஸ்ரீதேவி. ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி. ஜெய ஜெய ஸ்ரீதேவி. பக்தர்களே, நீங்களும் வேலூர் அடுத்த மேல்மனுவூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்து இங்கு நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் பங்கு பெற்று காசிக்கு சென்றால் கிடைக்கும் அந்த காசி விஸ்வநாதர் அருளை போல இந்த மேல்மனுவூர் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த சிறப்புமிக்க திருக்கோயிலை பற்றியும் பிரதோஷ வழிபாடை பற்றியும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சொல்லும் சிறப்பு பேட்டியினை இப்பொழுது நாம் காணலாம். மாதம் 2 பிரதோஷம் நடைபெறுகிறது. ஆடிப்புறம் மற்றும் பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடிப்புறம் அம்மனுக்கு வளைகாப்பு, பௌர்ணமி பூஜை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. வேலூரை அடுத்த மேல்மனவூர் கிராமத்தில் வீற்றிருக்கும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மைக்கு மாதம் 2 முறை பிரதோஷம் நடைபெறுகிறது. பௌர்ணமியும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் மிக சிறப்பாக மருந்து அருளப்படுகிறது. இந்த காசி விஸ்வநாதர் அருளாலே எங்கள் மருமகள் எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் அருளியுள்ளார். ஆதலால் எல்லோரும் வந்து இந்த காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையும் அருள் புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில். இதில் இது பழமை வாய்ந்த கோயில் என்பதால் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில் சுமார் 800 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான கோவில். இந்த கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுனா மாதம் 2 பிரதோஷம் சிறப்பாக நடைபெறும். பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் நடைபெறும். அதுபோல திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு திருவாசக வகுப்பு, இலவச திருவாசக வகுப்பு நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு நிச்சயம் திருமணத்தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக வரும் பக்தர்களுக்கு கண்கூடாக நடைபெறுகிறது. அதுபோல் ஆடிப்புறத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பு நடைபெறுகிறது. வளைகாப்பு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வளைகாப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் கிட்டத்தட்ட இந்த 6 ஆண்டுகளில் ஒரு 100 அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால் இது மிகவும் சிறப்பான பரிகார ஸ்தலமாக விளங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் சிலைகள் இந்த ஆலயத்தில் இல்லை. ஏன்னா நாயன்மார்கள் ஜோதி ரூபமாக இங்கே தரிசனம் பண்ணி கொண்டிருக்காங்க. சித்தர் ஜீவ சமாதி உள்ளது. அதுபோல் இப்போ கோயில் குடமுழுக்கு விழா ஏற்பாடு நடைபெறுகிறது. ஆலய திருப்பணி நடந்து கொண்டுள்ளது. அன்பர்கள் தங்களால் முடிந்த உதவி செய்து அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வோடும் நிகழ்ச்சியோடும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.